ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவை நம்ம ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஒய் ஷுட் ஐ டூ என் எம்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபீல்டில் அந்த டொமைனில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, அதை பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ பண்ணலாம். ஸோ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு மேனேஜரல் ரோல்ஸ் போகணும், ஹெச்ஆர் மேனேஜர் அந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு எம்பிஏ தேவைப்படும். அதற்காக நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அப்படி நான் வந்து எனக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து என்ன தான் நமக்கு ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியாஸ் இருந்தாலோ, அது எப்படி நம்ம இது பண்ணலான்னு ஒரு எப்படி ரன் பண்ணலாம், எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாஸ் இருந்தாலும், இன்னும் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்காகவும், அந்த பிஸ்னஸில் நமக்கு நடக்க போகிற நடக்க இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதை வந்து நம்ம வந்து ஒரு மென்டார்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். நம்மளோட ஃபெலோ கொலீக்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ஐடியாஸ் அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கிளாஸில் நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு எம்பிஏ பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். யூஸ்வலாக அதுக்காக தான் எம்பிஏ பண்ணுவாங்க. ஸோ எம்பிஏ பண்ணுறதுல வந்து நிறைய வகை இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப்லைன் மோடு இருக்குது, இன்னொன்று வந்து பார்ட் டைம் மோடில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடு இருக்குது, அப்புறம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் மோட் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் மோட். ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் எம்பிஏ பண்ணுறது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து மல்டி கல்ச்சரலாக ஒரு 30 மெம்பர்ஸ் டு 50 மெம்பர்ஸ் ஒரு கிளாஸில் வந்து அசம்பிள் ஆவீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் எதாவது சொல்லி சால்வ் பண்ணுறது, இல்லை கேஸ் ஸ்டடி எதாவது பண்ணும்போது, பிகாஸ் எல்லாருமே வந்து மல்டி கல்ச்சரல், அதாவது வேறு கல்ச்சர்லேருந்து வேறு பீப்புள்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் வந்து அதில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க வேறு வேண்டேஜ் பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு தோணாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொருத்தர் பேசுவாங்க. ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட, நமக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணும் போதோ, நம்ம மேபி அந்த சிமிலர் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும் போதோ, நமக்கு வந்து அந்த ஒரு டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் கிளாஸ் ரூம் மோடில் போயிட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, லைக் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல, அப்போ நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து யார் கூடலாம் நீங்கள் பழகுறீங்களோ, உங்களுக்கே தெரியாமல் அவங்க கூட இருந்து அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு தானாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்க ஒரு 10 பேர் கூட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னும் போது, ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் வந்து அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கே தெரியாமல் அது இன்ஃபர் ஆகும். ஸோ அதனால் நாளுக்கு நாள் நீங்கள் வளர நீங்கள் டெவலப் ஆக கொஞ்சம் உங்களுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு ஐடியாலஜிஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மேபி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வளராமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் ஒன்றா சேர்ந்து படிக்கும் போதோ, ஒன்றா சேர்ந்து பழகும் போதோ, அந்த ஐடியாலஜிஸ்லாம் வந்து உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, லைக் எப்படின்னா ஒரு ரிச் கிட் இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நாலேஜ் வந்து இல்லைனாலும், அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப படிக்கலை, ரொம்ப ஒரு நாலேஜபிளாக இல்லைனாலும், அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எடுக்கிற முடிவு ஆட்டோமேட்டிக்காக சில டைம் வந்து அது அப்படியே கரெக்டாகவே போயிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அவங்க பண்ணுறது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக நோக்கி போகும். பட் இதுக்கான நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து, டைரெக்டாக அவங்க சின்னதுலேருந்து அந்த வளர்ந்த விதமாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற சர்க்கிளாக இருக்கட்டும், அது மூலிமா அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் மூலிமா அவங்களுக்கு தெரியாமையே வந்து அந்த நல்ல முடிவை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன மாதிரினா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து சின்னதில் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்ன்றது ஒன்று நல்லாவே கிடச்சிச்சு. ஸோ எப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிறத தாண்டியும் சின்னதுலேயே வந்து எங்களுக்கு பேசி பழக ட்ரெயின் பண்ணுறதுனால, ஸோ நாங்கள் எக்ஸாமில் எழுதும் போதாக இருக்கட்டும், நார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு பேசுகிற மொழியாக எங்களுக்கு மாறிட்டோன்னே, எக்ஸாமில் நாங்கள் வந்து கதையாக நம்ம எழுத ஆரம்பிப்போம்ல. ஸோ அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அந்த இங்கிலீஷில் நம்மளால் சேர்ந்து எழுத முடியுது. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா, எனக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம தமிழ் எப்படி எழுதுகிறோமோ, தமிழ் எப்படி நம்ம பேசுகிறோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் நம்மளால் ஓனாக நம்ம ஸ்டோரியை வந்து நம்மளால் நரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த க்ரியேட்டிவ் ஸ்கில் நம்மளால் டெவலப் பண்ண முடியுது.
ஸோ இதனால என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் நம்ம பேசி பழகிட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு ஒரு கொஞ்சம் போக போக என்ன ஆயிடும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் நாலேட்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இதனால இது வார்த்தை இது வருது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ரொம்ப கிராமட்டிக்கலான ஒரு நாலேட்ஜ் இல்ல. பட் ஸ்டில் என்னால வந்து ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது டஸ் இட் மேக் சென்ஸ் அப்படின்ற மாதிரி என்னால பார்க்க முடியும். கொஞ்சம் வந்து அது மீனிங்ஃபுல்லா இருக்கான்னு பார்க்க முடியும். பிகாஸ் நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம். இங்கிலீஷ்ல நம்ம நிறையா நிறைய பேர் பேசுறது கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் பேசியிருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கே தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த சென்டென்ஸை படித்தா இது டஸ் இட் மேக்ஸ் சென்ஸ் ஆர் நாட் அப்படின்றத வந்து நம்மளால் பிரிக்க முடியும். இது மூலிமா நம்மளால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து ஓப்பனாக நான் போயிட்டு இப்போ கிராமர் எரர்ஸ் இருக்கிற ஒரு கொஷின் பார்த்தேன்னா, எனக்கு அந்த பர்சனலாக நான் அந்த கொஷின் படிக்கும் போது அந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப கிராமர் ரூல்ஸ் போட்டு நான் பார்த்து அதை சால்வ் பண்ணதாக இருக்காது. ஸோ இது எதுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நானாக போய் எனக்கு தியரிட்டிக்கலாக நான் உட்காந்து இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த கிராமர் நாலேஜ் எனக்கு கிடைக்கல. பட் நான் பேச பேச எனக்கு எனக்கே தெரியாமல் என் சப்கான்ஷியஸ் மைண்டில் அதோட நாலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் ரிச் கிட்ஸ்க்கும் அவங்க அப்பா அம்மா அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இதெல்லாம் பார்க்க பழக சுற்றி இருக்கவங்களாம் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ தட் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஒரு முடிவு எடுக்கும் போது அவங்களால ஆப்வியஸாக ஒரு கரெக்ட் டெசிஷன் அவங்களால எடுக்க முடியுது. ஸோ எதுக்கு இந்த என் ஸ்டோரி அண்ட் திஸ் ரிச் கிட் ஸ்டோரி அப்படிலாம் சொல்ல வரேன்னா, சேம் அப்ளைஸ் டு தி எம்பிஏ. நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிற பழகிறவங்க வந்து ஒரு வெர்சடைலான ஒரு பீப்புள்ஸாக இருக்கட்டும், நல்ல மெரிட்லேருந்து வந்திருக்க பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் அந்த நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாலேஜ் எல்லாேருக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் அதில் கிளாஸில் எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கீங்க, எப்படி அதை வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரெயின் ஸ்டாப் பண்ணி லிசன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, உங்களுக்கு சொல்லித்தர மென்டர்ஸ் பொறுத்து. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாலஜிஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ வந்து கிளாஸ் ரூம் செஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களால் நிறைய நாலேஜ் அட்டைன் பண்ண முடியும். இப்போ எம்பிஏ வந்து நீங்கள் நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிளாஸ் ரூம் மோடு தான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓகே, ஸோ இதனால் நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் மோடு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் உங்களால் நிறைய நாலேஜ் வந்து உங்களால் அப்போ தான் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மோடு இருக்குது. இஃப் இட்ஸோ உங்களால் ரெகுலர் மோடில் உங்களால் வந்து எம்பிஏ பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து பார்ட் டைம் மோட் ட்ரை பண்ணலாம். அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். பிகாஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஆப்ஷனும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் காலேஜாக இருக்கும் அண்ட் வீக்கெண்ட் காலேஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த நாலேஜும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் மூடில் இருக்கிற அந்த இதுவும் கிடைக்குது. நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைம் எம்பிஏ பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டெய்லி ஒர்க் இருக்குது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸ் போகணும், ஈவினிங்க்கு மேலே நான் எம்பிஏ ஒன்று சைடில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்ட் டைம் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் படி ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் மோட், ரெகுலர் மோட். பட் டெய்லி உங்களால் காலேஜில் போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலேஜ் இருந்துட்டு ஒரு நீங்கள் லிட்ரலாக சொல்லணுன்னா ஒரு யூஜி டிகிரி பண்ணும்போது எப்படி நீங்கள் கிளாஸ் ரூமில் டெய்லியும் இருந்திருப்பீங்க, ஒரு 4 years எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, 4 or 3 years நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு 2 years வந்து நீங்கள் எம்பிஏக்காக பண்ணுறது வந்து ரெகுலர் மோட். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து டைம் இல்லை, என்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, நான் தான் ஏர்ன் பண்ணணும், என் வீட்டில் நான் தான் ஏர்ன் பண்ணுறேன், ஸோ அதனால் என்னால் அந்த ஜாப் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி உங்களோட நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோடது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மோட். ஸோ பார்ட் டைம் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவினிங் காலேஜ் இருக்கும், 6 o'clock to 8 or 9 o'clock இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் அப்படின்னு ஒரு எம்பிஏ இருக்குது. ஸோ இது என்ன எம்பிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரெகுலராக ஆஃப்லைன் மோடில் தான் நடக்கும். பட் நீங்கள் படிக்கிற எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து மேபி மல்டிபிள் காலேஜஸில் கொடுக்கலாம். பட் நான் வந்து என்ன ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறேன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வந்து நான் ஸ்டாண்டர்டாக எடுத்து சொல்கிறேன். பிகாஸ் அதை பற்றி தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ரெகுலர் பார்ட் டைம் எம்பிஏ மாதிரி. பட் பார்ட் டைம் எம்பிஏல வந்து உங்களுக்கு வீக் ஃபுல்லாகவே ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். பட் இதில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 13 கிளாஸ் நினைக்கிறேன், 10 to 13 கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து கான்டாக்ட் கிளாஸஸ்ன்னு செட் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி வீக்கெண்டில் மட்டும் உங்களுக்கு காலேஜ் இருக்கும். மார்னிங் 8:30 to ஈவினிங் 5:30 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு வந்து எம்பிஏக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும்.
ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து இந்த கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் இருக்கும்போது என்னன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 50% அட்டண்டன்ஸ் ஆச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் போவீங்க. ஸோ கிளாஸில் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மோடு மாதிரி கொஞ்சமாச்சு இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னும் போது என்னால் ஃபுல் வீக்கில் என்னால் வர முடியாது. ஏன்னா எனக்கு ஷிஃப்ட் பேஸில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு வீக்கெண்ட்ஸில் வந்து எனக்கு ஆஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எம்பிஏ. ஆன்லைன் எம்பிஏ வந்து எந்த ஒரு கம்பெனி மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பியூர் நாலேஜ் சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அப்படி நினைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த ஆன்லைன் எம்பிஏ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் எனக்கு ஃப்ரீயாக வந்து ஏர்டெல்லில் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஷா அகாடமி அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டடி போர்ட்டலோட மெம்பர்ஷிப் கிடச்சிச்சு. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சும்மா இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக அதில் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நான் அட்டன் பண்ணேன். நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி நம்ம ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக ஆர்டர் பை ஆர்டர் என்னென்ன கற்றுக்கணுமோ அந்த நாலேஜ் வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் போய் அதை படித்தேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நீங்கள் போயிட்டு அது ரெகுலராக ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஃபீல்டில் போய் செஞ்சு அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்தளவுக்கு நாலேஜ் கிடைக்காது. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுத்தமாக எதை பற்றியுமே ஐடியா இல்லை, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரீம்லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நாலேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆன்லைன் மோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒன்லி ஃபார் யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஜஸ்ட் ஹோனிங் யுவர் ஸ்கில். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கில் வந்து இன்னும் ரிஃபைன் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தமான பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன நீங்களாக வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு கற்றுப்பீங்களே, அது வந்து உங்கள் ஸ்கில்லை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஸோ பேசிக்கான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணும்போது. பட் ஃபர்தராக நீங்கள் தான் வந்து அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ டெவலப் பண்ணி சில கம்பெனிஸ் வந்து மேபி சில Tier 1 கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் எம்பிஏவும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஆர் அன்டில் இட்ஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம், Coursera, EDX இந்த மாதிரி சில ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம்லேருந்து அவங்க வந்து ஓகே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஓகே. அண்ட் சில பெரிய பெரிய காலேஜஸ்லேயும் வந்து ஆன்லைன் எம்பிஏ பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து வர டிகிரியும் வந்து சில பேர் வேல்யூ பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எம்பிஏக்கான ஒரு ஐடியாஸ். ஓகே, ஸோ எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற கோர்ஸை விட உங்கள் காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த காலேஜில் உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறாங்க, எல்லோரும் எந்த அளவுக்கு செலக்ட் ஆகி வராங்க அப்படின்றதும் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு காலேஜில் போய் நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னும் போது அங்கே சில பேர் தான் சேர்ந்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும், நாலேஜ் பேஸும் மேபி கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் அதில் நிறைய கற்றுக்க முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜஸ்ட் சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் மார்க்காக சும்மா பண்ணதான் இருக்குமே தவிர ஆப்வியஸ்லி உங்களால் நாலேஜ் கற்றுக்க முடியாது. பிகாஸ் நல்லா படித்து மெரிட்டில் வரவங்களுக்கு வந்து இன்னும் ஆப்வியஸ்லி நிறைய நாலேஜ் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம்.